சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து இப்போதைக்கு என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, உங்கள் நபர்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருக்குது? ஓகே, கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது முடிவுக்குறது அல்லது முடிவுட்ருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இந்த நபர்கள் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதே சேம் டைம் ஓ மை காட், டவர் அண்ட் டெத். இப்போ கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி இந்த நபர்களுடைய செய்கையினாலே இந்த காதல் வந்து முடிவுற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது இந்த நபர்கள் தன் கையால் நடந்த விஷயங்கள்னால தான் இந்த காதல் வந்து முடிவுற்றிருக்கு. நான் இப்படி நடந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் நான் அப்படி செய்யாமல் இருந்திருந்தா இந்த காதலையாவது நான் காப்பாற்றிருப்பேன், அல்லது நீங்கள் வந்து கதைக்கும் போதாவது நான் ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ நெருங்குற தூரத்தையும் தாண்டி ரொம்ப தூரம் பயணிச்சாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு. ஓகே, ஏன்னா இந்த நபர்கள் வந்து உங்கள் பக்கத்துல எல்லாம் கிடையாது. நினைச்ச உடனே உங்களோட பக்கத்தில் வந்து சேர்ற அளவுக்கு. ஏன்னா இந்த நபர்கள் வந்து தூரத்தில் இருக்காங்க, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது தொலைதூர காதலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, இந்த நபர்கள் ஏதாவது ஒரு வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம், அல்லது அது வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அதில் இந்த காதல் வந்து இப்போதைக்கு வந்து டெத் ஆகியிருக்கு, முடிஞ்சிருக்கு. அப்படின்றதுனால இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பண்ணதுனால தானே இவ்வளோ ஆச்சு, அட்லீஸ்ட் நான் இதை அவாய்ட் பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே சேம் டைம் இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, த 9 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே ஒரு சிலர் வந்து மேனிஃபெஸ்டேஷனோ லா ஆஃப் அட்ராக்ஷனோ பண்ணி கொண்டிருக்கலாம் உங்களை ஈர்க்கிறதுக்கு. ஓகே, ஏன்னா அந்த நபர்களுக்கு தெரியுது நேரடியாக வந்து கதைச்சா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாக தான் போகும் அப்படின்றதுக்காக இந்த நபர்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களை அவங்களோட சைட் ஈர்க்கிறாங்க. இதனால என்னமோ இந்த நபர்களை பற்றின தாட்ஸ் தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அதுவும் எதில் வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து இந்த காதல் இப்போ டெத் ஆகியிருக்கு, முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நான் இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம், நானும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொண்டிருக்கலாம், நான் தான் அதிகமாக கதைச்சிட்டேன் போல் அப்படின்னு உங்களையே கில்ட்டாக ஃபீல் பண்ணுற வைக்கிற அளவுக்கு இந்த எனர்ஜி வந்து எடுத்துகிட்டு போய் வைக்க இவங்க பண்ணுற ஈர்ப்பு விதி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது குடும்பத்தால் கூட இந்த காதல் வந்து முடிவுட்ருக்கலாம். ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆசை. உங்கள் கூட சேர்ந்துருக்கும்போது ஒரு அலாதியான அன்பை வந்து இந்த நபர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த ஃபேமிலி சைட் கூட இந்த நபர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கலாம். இந்த நபர்களுக்கு வந்து நினச்ச விஷயத்த செய்ய முடியாது. ஏன்னா ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதுனால என்னமோ இந்த நபர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. உன்னால் என்ன, உன்கிட்ட வந்து என்னால் நெருங்க முடியலை, நீ நெருங்குற தூரத்தில் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து சிந்திக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு சில நபர்களுக்கு ஃபேமிலி வந்து ஏதாவது ஒரு கைட் பண்ணலாம் கரண்ட்லி இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, மேபி அது ஃபேமிலி நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குனால நீங்கள் தான் கதைக்கிறீங்க, நீங்கள் தான் இந்த அவங்களோட லைஃப்க்கு நீங்கள் தான் பிரச்சனையாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் நபர்களுடைய ஃபேமிலியை சார்ந்த நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, மேபி உங்கள் நபர்கள் வந்து மேபி கல்யாணம் ஆனவர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கா. அப்போ இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில கைட் பண்ணலாம் உங்கள் நபர்களை முன்னோக்கி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு விருப்பம் கிடையாது இந்த நபர்கள் உங்களோட சேர்ந்து சுற்றுறதோ, கதைக்கிறதோ, இல்லை உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதோ இந்த நபர்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்றதா கூட இருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு வந்து இந்த காதல் தொடர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல கர்மா வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. அதனால கூட 2 பேர் சைட்லேயும் ஆசை இருக்குது, காதல் இருக்குது, சேரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. பட் ஆக்ஷன் எடுத்து வைக்க முடியல. ரீசன் என்னென்னா, இந்த நபர்கள் சைடில் தான் அவ்வளோ தப்பும் இருந்திருக்கு. அப்போ கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குன்னா, நான் ஓடணும்னு நினைக்கிறேன், ஓடி வரணும்னு நினைக்கிறேன். இந்த நபர்களுடைய கர்மா கூட பிளாக் பண்ணலாம் உங்ககிட்ட நெருங்க விடாமல். அப்போது உங்ககிட்ட வர முடியலை அப்படின்னு இந்த நபர்கள் ஏங்கி தவிக்கிறது தான் அதிகமாக இருக்கான். அதே மாதிரி இங்கே அந்த நபர்கள் வந்து ஏதாவது முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட கதைக்கணும், பேசணும், இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட தெரிவிச்சா ஆல்ரெடி இருக்க பிரச்சனையை வந்து சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து தோணுது.
ஆனா, என்ன பிரச்சனை இருக்கு அப்டின்னா, இந்த விஷயத்த பண்ணி முடிப்போம், இந்த விஷயத்த பேசி முடிப்போம் அப்படின்னு பண்ணும்போது தான், இந்த நபர்கள் மீண்டுமே ஏதாவது ஒரு போய் ட்ராப்புக்குள்ள சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ட்ராப்புக்குள்ள சிக்க வைக்கிறது யாரு அப்டின்னா, ஏன்னா இந்த இடத்துல ஆக்ஷன் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து கதைக்கணும் என்று நினைக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஆக்ஷன் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, இந்த நபர்கள வந்து இந்த இடத்துல ஃபேமிலிய சார்ந்த நபர்கள் ஏதாவது ஒரு போர்வ பொதிக் கொண்டு இருக்கலாம். ஒரு பொய் நடிப்பா, பொய் போர்வம் பொதிகொண்டு, நல்லவங்க மாரி நடிச்சு, உங்க நபர்கள வந்து ஒரு ட்ராப்புக்குள்ள விழ வைக்கிறாங்க. உங்க நபர்கள ஃபூல் ஆக்குறாங்க. ஓகே. ஸோ, அதனால என்னமோ இந்த காதல் இப்போதைக்கு அடுத்த கட்டம் நகர மாட்டேன்து. ஆனா எண்ணங்கள்ல என்ன இருக்குன்னா, நான் பேசிடணும், இந்த விஷயத்த சொல்லிடணும். ஏன்னா இவங்க காலம் தாழ்த்த தாழ்த்த இந்த காதல் இவங்களோட கைய விட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சீரியஸ்லி உங்க நபர்களுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் ஆக்ஷன் குடுக்க முடியல. ஏன் அப்டின்னா, இந்த நபர்கள சுத்தி நிக்கிறவங்க அல்லது ஃபேமிலி தான் எனக்கு இங்க மெயினா தெரியுது. ஸோ ஃபேமிலில உள்ளவங்க யாரோ இதுக்கு தடை பண்றாங்க. ஓகே. அதாவது முன்னேறி போகக்கூடாது அப்டின்றதுல இந்த நபர்கள் உறுதியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது உங்களுடைய நபர்கள ட்ராப்புக்குள்ள சிக்க வைக்கிறவங்க தெளிவா இருக்காங்க. ஓகே. உங்க நபர்கள முன்னோக்கி போயிடக்கூடாது. போயிட வச்சிடக்கூடாது அப்டின்றதுல. ஏன்னா, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆரம்பமே ஒரு கசப்பா தான் இருந்திருக்கும். ஒரு பெரிய போராட்டத்துக்கு வந்து தான் இந்த காதல் சேர்ந்திருக்கும். ஸோ, அதே மாதிரி நெறைய துரோகங்கள இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்களும் சரி, உங்க நபர்களுமே சரி. ஏன்னா ஃபேமிலியால, இல்லன்டா சுத்தி நிக்கக்கூடிய நபர்களால பெரிய பெரிய துரோகத்தலாம் நீங்க சந்திச்சு கடந்து வந்திருப்பீங்க. ஓகே என்ன ஆனாலும் பார்த்துக்கொள்ளலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், அது அடிக்கடி உங்களுக்கு சண்டை வர்ற மாதிரி தான் இருக்கு. உங்க நபர்களுக்கும், உங்களுக்கும் இல்ல. என்னதான் பேச்சுவார்த்தை வந்தாலும், என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் 2 பேருமே ஒட்டியே கொண்டிருப்பீங்க பிரியாத மாதிரி. நிறைய சண்டை வந்திருக்கலாம். இருந்தாலும் என் நபர் தானே அப்படின்னு நீங்க விட்டு குடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ, அவங்களும் விட்டு குடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் இப்போ இந்த விஷயத்துல சடனா ஒரு ட்ராப்க்குள்ள போயிட்டு 2 பேரோட வாழ்க்கையும் சிக்கிக் கொண்டிருக்கு. அடுத்த மூவ்மெண்ட் குடுக்க முடியாம சிக்கிக் கொண்டிருக்கு. உங்க நபர்களுக்கு ஆசை உங்ககிட்ட பேசணுன்ட்டு. பட் ஃபேமிலி ஃபுல் தடை பண்ணுது. அப்படின்றது தெளிவா இருக்கு. ஓகே. அப்ப கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னா, உங்க நபர்களுக்கு வேற வேற ஆப்ஷன கூட எடுத்து வைக்கலாம். நீங்க வேண்டாம். இந்த இடத்துல இது நல்லாருக்கும். இத தேர்வு பண்ணு அப்படின்னு ஃபேமிலி கூட வேற வேற ஆப்ஷன செலக்ட் பண்ணி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ உங்க நபர்களோட மனம் எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாயைக்குள்ள போய் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்போ கூட உங்க நபர்கள் தெளிவா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா உங்க நபர்கள் தெளிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா, இவங்க ஒரு மாயைக்குள்ள தான் சிக்கியிருக்காங்க. ஓகே. ஸோ, அப்போ அவங்களுக்கு 1008 எண்ணங்கள் தோணிட்டு இருக்காம். ஒரு நேரம் நீங்க பண்ணின விஷயங்கள், கதைச்ச விஷயம், கேர் பண்ண விஷயம், இந்த நபர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க நீங்க, முன்னோக்கி போறதுக்கு. எல்லா இடத்துலயுமே உனக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நபர்களுடைய கைய பிடிச்சு முன்னோக்கி கூட்டிட்டே போயிருப்பீங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டா தெரியுது. அதே சேம் டைம் நீங்க பண்ண சில விஷயங்கள், பேசின வார்த்தைகள், உடைச்சு தகர்த்த அந்த வார்த்தைகள், சண்டை போட்ட தருணங்கள் இதெல்லாம் திரும்பவும் நினைவுக்கு வருது. அப்போ மிக்ஸ்ட் எனர்ஜியா இருக்காம். இவங்க மனசு ஒரு நிலையா கிடையாது. மாறி மாறி யோசனைகள் போய் கொண்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ, இதனாலோ என்னமோ இந்த நபர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியல. ஏன்னா, இந்த நபர்கள் பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, உங்க நபர்கள அவங்க கைட் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. அப்ப சேரணுன்ற ஆசை இருக்கு. அதே சேம் டைம் இங்க முன்னோக்கி போக விடாம தடை பண்றதுக்கான சான்சஸ் கூட ரொம்பவே அதிகமா இருக்கு. இங்க ஒரு சிலர் மேபி இவங்களோட பேச்ச கேட்டுட்டு இந்த காதல முன்னோக்கி போறதையே நிறுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இவங்க மனநிலை இப்போதைக்கு பார்க்க போனா கரண்ட்லி இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்கு 100க்கு 100 வீதம் குழம்பி தான் இருக்கு. ஏன்னா, உங்களுக்குமே அதே ஃபீலிங்ஸ் இருக்கா? ஏன்னா, ஒரு நேரம் அவங்க நான் கதைச்ச விஷயம், பண்ணின விஷயம் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டா தெரிஞ்சிருக்கும். ஸோ, அதே சேம் டைம் ஒரு சில நேரத்தில நான் ஏன் போய் குடுக்கணும் என் காதல? இந்த இடத்துல நான் மட்டும் தானே அலையிறேன். இந்த நபருக்காக நான் மட்டும் தானே ஏங்குறேன். அப்படின்னு சொல்லி உங்கள நீங்களே கேவலப்படுத்திக் கொண்டு பின்னாடி நிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கா? ஸோ, அப்போ உங்களாலயும் ஒரு கட்டத்துக்கு மேல முன்னேற முடியல அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் சொல்றாங்க. இந்த நபர்களுக்கு உணர்ச்சியே கிடையாது. உங்க மேல காதலே கிடையாது. அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க சொல்ல வரல. எனக்கு இங்க பார்க்கும்போது உங்க நபர்களுக்கு உங்க மேல காதல் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. பட் என்ன இல்ல அப்படின்னா, இன்னொருத்தரால கட்டுப்படுறாங்க அப்படின்றது தான் இங்க உண்மையான விஷயம். ஏன்னா, இங்க ஒருத்தரோட எனர்ஜிய கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றது மட்டும் என்னால இங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. ஓகே. அப்ப கண்ட்ரோல்குள்ள வருது, கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. உங்களோட நபர்களோட உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்தப்படுது. அல்லது உங்க மேல இருக்க காதல் கூட கட்டுப்படுத்தப்படுது. ஏன்னா இந்த நபர்கள் ஒரு சில நபர்கள் தூரத்துல நிக்கிறாங்க. ஒரு சில நபர்களோட பார்ட்னர் நீங்க டெய்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ, அப்ப இந்த நபர்கள் நெருங்குறாங்க. ஐயோ! இந்த விஷயத்த சொல்லிடுவோமா? நான் திரும்பவும் வந்து சேர்ந்துருவோமா? இல்ல என்ன விட்டுட்டு போயிடாத அப்படின்ற விஷயத்த தெரிவிச்சுருவோமா? அப்படின்னு ஏங்குறாங்க. அதே சமயம் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கவும் ஒரு பயமா இருக்கு. ஏன்னா பயமுறுத்துறவங்க பின்னாடியே இருக்காங்க. ஃபேமிலி சைட்ல இருக்கவங்க. ஸோ அவங்களால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இப்போதைக்கு இந்த நபர்கள் வந்து சைலன்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, முன்னோக்கி போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு. பட் முன்னோக்கி கால் எடுத்து வச்சா அவங்களுடைய நபர்களாலே நீங்க தாக்கப்படுவீங்க. அப்படின்ற ஒரு பயமா கூட இருக்கலாம். ஏன்னா இங்க ஒரு சில இடத்துல உங்க நபர்கள் கிட்ட அ அவங்கள சார்ந்த நபர்கள் ஒரு கடுமையா நடந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காயப்படுத்துறது, உங்க நபர்கள பேச்சால காயப்படுத்துறது, உடம்பால காயப்படுத்துறது அப்படின்ற மாதிரி காயப்படுத்தி கண்ட்ரோல்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்காம். ஸோ, அதனால தான் என்னமோ எல்லா விதத்திலயும் உங்க கூட சேரணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும், ஓகே நம்ம பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த நபர்கள் சைலண்ட் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதே விஷயத்த தான் சொல்றாங்க. அதாவது எனக்கு நெறைய ஆசையா இருக்கு. நான் உன் கூட வந்து கதைக்கணுன்ட்டு. பட் இந்த காதலும், நான் உன் மேல வச்சிருக்க இந்த பாசமெல்லாம் சுக்கு நூறா சிதறி கிடக்கிறத நான் அங்க பார்க்குறேன். எந்த விதத்தில நான் உன்கிட்ட தெரிவிப்பேன் அப்படின்ற அந்த நபர்கள் ஏங்குற மாரி தான் இருக்கு. ஏன்னா, இது நபர்களுக்கு வந்து ஒரு நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க விரும்பல. பட் இவங்கள சார்ந்தவங்க வந்து ஏற்படுத்துறாங்க. எப்படின்னா, இந்த நபர்கள் நம்புன ஒரு சிலரே நம்பி உங்க விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கலாம். இந்த நபர்கள் ஹெல்ப் கேட்டிருக்கலாம். ஸோ, அப்படி யார நம்பினாங்களோ, அவங்களே உங்க நபர்கள முதுகுல குத்துற மாரி நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, அப்போ இந்த நபர்கள் வந்து என்ன இவ்ளோ காயப்படுத்திட்டாங்க. நான் இவ்ளோ காயப்பட்டுருக்கேன் அப்படின்னு, உங்க நபர்கள் வந்து அந்த துரோகத்துக்குள்ள சிக்கியே தவிச்சு கொண்டிருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா, இங்க ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களுக்கு தெளிவா தெரியல. ஓகே. அப்ப இவங்க மனசு இங்க தழுவுன இந்த குழம்புன மாதிரி இருக்கு அப்படின்றதுனாலோ என்னமோ, நீங்க ஒரு வேளை இந்த நபர்கள முதுகுல குத்துற மாரி பண்ணியிருப்பீங்களோ? நீங்க தான் அந்த நபர்கள அ தப்பா பேசியிருப்பீங்களோ? நீங்க தான் இந்த மாதிரி ஒரு மோசடியும், துரோகமும் பண்ணியிருப்பீங்களோ? அப்படின்னு சொல்லி உங்களோட சைடே எல்லா விஷயத்தையும் திருப்பி விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, அ இந்த நபர்களோட மனநிலை குழம்புன மாதிரி இருக்கு அப்படின்றதுனாலோ என்னமோ, இந்த நபர்களால அப்படி சிந்திக்க வருது. இந்த நபர்கள் அப்படி யோசிக்கிறாங்க. அல்லது இந்த கைட் பண்றவங்க வந்து அப்படி சொல்லிக் குடுக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே. அப்போ உங்களுக்கிட்ட ஓப்பனா வந்து சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு காரணம் நீ தான். நீ எடுத்து வச்ச ஸ்டெப்னால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்த. நீ பண்ண விஷயம்னால தான் இந்த காதல் இப்போ டெத் ஆச்சு. நீ பண்ணதுனால தான் நான் விட்டுட்டு போனேன். அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களோட தலையில போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி இது ஒரு சிலரோட நபர்கள் ஓப்பனா உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா, இன்னும் ஒரு சிலர் வந்து ஓப்பனா சொல்லல. பட் வந்து மனசுக்குள்ள வந்து இருக்கு. "நீ என்ன ஏமாத்திட்ட. நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? நீ ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண? ஒரு மோசடி பண்ண?" அப்படின்ற மாதிரி ஒரு கசப்பான ஞாபகங்கள் உங்களோட மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா, நடந்த ஒரு சில சம்பவங்கள இந்த நபர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா, இந்த இடத்துல மாயை அப்படிங்கிறது இங்க பல வாக்குல இந்த நபர்களுக்கு எண்ணங்கள் ஓடுது அப்படிங்கும்போது, உங்க நபர்கள் கூட நினைச்சு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கூட நிறைய ஆஃபர் இருக்கு. நீங்க நெறைய பேரோட கதைக்கிறீங்க. இல்ல நெறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன்னா, இவங்களுக்கு தான் பல வாக்குல எண்ணங்கள் ஓடுதே. ஸோ, அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல ஒரு கோபத்த வெளிப்படுத்தியிருக்கலாம். அப்ப நீ எனக்கு துரோகம் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் இந்த நபர்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி மேபி இத ஓப்பனா சொல்லியிருக்கலாம். ஸோ, அதனால கூட 2 பேத்துக்கும் ஒரு ஃபைட்டிங் மூவ்மெண்ட் நடந்து, இந்த இடத்துல சைலன்ட்டா இருக்கலாம். அப்போ அ இங்க ஒரு சில நபர்களுக்கு வந்து அன்ப வெளிப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. ஒரு சில நபர்கள் கோபத்த அப்படியே அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ, இதுல வந்து நெறைய எனர்ஜிஸ் வருது. ஓகே. நான் இத ரீட் பண்றேன். கார்ட்ல என்ன வருதோ நான் அத ரீட் பண்றேன். உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே. எல்லா மெசேஜும் உங்களுக்கானது கிடையாது. உங்க சிச்சுவேஷன்ஸ்க்கு யூனிவர்ஸ் என்னென்ன கைட் பண்றாங்களோ, இத ரீடிங் பார்த்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தல அப்டின்னா விட்டுருங்க. ஓகே. ஓகேயா? ஸோ அப்போ அ இங்க இந்த நபர்கள் ஒரு சில சைலன்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ அப்படி பண்ணிட்டல்ல, ஸோ அதனால நான் வந்து ஏன் பேசணும்? மேபி உனக்கு வந்து ஆள் இருக்கும். வேற யாரோட தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க மனநிலை வந்து பல வாக்குல யோசனைக்கு இதாகுது. ஸோ அப்படின்றதுனால கூட இங்க ஆல்ரெடி ஒரு மெசேஜ் ஒண்ணு குடுக்கலான்னு நினைக்கிறாங்க. வந்து கதைக்கலான்ட்டு நினைக்கிறாங்க. அ யாரையாவது ஒருத்தர தூது கூட அனுப்பியிருக்கலாம் இந்த இடத்துல. ஆனா அது அப்படியே பின்னோக்கி வந்துருது. ஏன்னா மனநிலை வந்து அப்படியே மாறுது. ஒரு நேரம் அப்படியே பாசிட்டிவ் வைபா இருக்கு. ஸோ அதே நேரம் அப்படியே நெகட்டிவ் வைபா இருக்கு. அதுக்கு காரணம் இப்போதைக்கு அவங்களோட மனநிலை வந்து இந்த இடத்துல சுக்கு சுக்கா போயிட்டுருக்கு அப்படின்றத நான் இங்க பார்க்குறேன்.
அல்லது யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால ஒரு பயம் இருக்கலாம். எப்படி இதுலேருந்து வெளியே வர்றது? ஓ மை காட்! ஐ எம் ரியலி சாரி. இந்த ரீடிங் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு சிலரோட காதல் வந்து முடிவுட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த நபர்களோட மனநிலை குழம்பி இருக்குல்ல, ஸோ அதனால இந்த நபர்களே தள்ளப்பட்டு, ஓகே நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ற முடிவை கூட எடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல டவர் எனர்ஜி வந்திருக்கு. அப்போ தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லை, நான் பேசணும்னு நினைக்கல, நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல டெத் இல்லை, நான் அதை முடிச்சு கொள்கிறேன். ஏன்னா புது தொடக்கம் தொடங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, நான் உங்ககிட்ட வந்து சேரணுன்ற எண்ணம் இருக்குது. பட் வந்து நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். கைட் பண்ணலாம், வழி நடத்தலாம் இன்னொருத்தர். ஸோ அப்போ தான் செய்கிறதெல்லாம் தவறோ, நான் போயிட்டு எங்கேயாவது ட்ராப்புக்குள்ளே இவங்களுக்கு தெரியாமலே இந்த நபர்கள் மாட்டியிருக்கலாம். அப்போ இந்த இடத்துல எல்லாமே மாயையாக தெரியுது. இந்த இடத்துல முன்னோக்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் வந்து என்னால் முடியலை. அப்போ ஆசாபாசங்கள்லேருந்து இருக்குது, பட் வந்து எனக்கு வேண்டாம், நான் அதை முடிக்கிறேன். இது நபர்களோட ஈகோ கூட இப்படி ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கலாம், அல்லது தூண்டி விடுற நபர்கள்னால இதை நான் வேண்டான்னு நினைக்கிறேன். கோபம் இருக்குது, உங்களோட மேலே நிறைய கோபம் இருக்குதை நான் பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல இந்த நபர்களோட மனத்தை வந்து நீங்கள் தெளிவுபடுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காதல் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஏன்னா நான் தொடரணும் அப்படின்னு ஆசைப்படல அப்படின்ற மாதிரி. எது எது வந்து எண்டில் இருக்கணுமோ, எது எது வந்து முடிவில் இருக்கணுமோ அவ்வளோ காட்சும் வந்துருக்கு. ஏன்னா 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா அதுவே ரொம்ப பெரிய பயங்கர காயம்தான். நான் அவன் மேலே ஆசை இருந்தாலும் நான் அதுக்குள்ளேருந்து வெளியே வர நான் நினைக்கல. எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி ஸ்டெப் எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸே. நிறைய காயப்பட்டுட்டேன், உன்னால நான் இவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன், இவ்வளோ வலி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறது. அதே சேம் டைமையும் இந்த இடத்துல டபுள் வந்துச்சுன்னா, நான் இவ்வளோ வருத்தப்பட்டுட்டேன், இவ்வளோ கேவலப்பட்டுட்டேன், அப்போ நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு டைரெக்டாக எடுக்கிற முடிவு தான் இது. அப்போ நீங்கள் தயவு செஞ்சு இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் நபர்கள் மீண்டும் வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு அந்த நபர்களை ஒரு தெளிவுபடுத்தி உங்கள் பக்கம் ஈர்க்கிறது நல்லதாக இருக்கும். மேபி அதுக்கான சான்சஸ் கூட கம்மியாக இருக்கலாம். பட் நீங்கள் ட்ரை பண்ணுற விதத்தில், ஏன்னா ஒரு தெளிவு கிடைக்கிற பட்சத்தில் மீண்டுமே இது புதிய தொடக்கம் தொடங்கலாம். ஏன்னா இந்த இடத்துல டபுள் எனர்ஜி வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். ஏன்னா 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸோட டபுள் எனர்ஜி வருது அப்படிங்கும்போது, இல்லை ஒரு டெத் வருது அப்படிங்கும்போது, கண்டிப்பாக இது ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் ஆகியிருக்கு, இல்லை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத நம்மளால் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ யார் என்ன பண்ணாலும் கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து இவங்களோடது என்னதான் இருக்குது. நான் வந்து ஏமாந்துட்டேன், நான் வந்து காயப்பட்டுட்டேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு துரோகம் கிடைச்சிருச்சு, நான் எவ்வளோ விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆசைப்பட்டு நான் உங்ககிட்ட வந்திருப்பேன். பட் நீ எனக்கு கொடுத்தது எல்லாமே காயம் தானே, நீ எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே இந்த விஷயத்துக்கெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இங்கே வந்திருக்கு. ஓகே. போகிற மிஸ்ஸிங் எனர்ஜி. ஆசை இருக்குது, பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, தொடரணும் அப்படின்ற ஆசை இருக்குது. பட் என்னால் தொடர முடியலை அப்படிங்கும்போது, ஓகே எனக்கு அந்த கவலை இருக்குது, எனக்கு ஓகே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல அப்படின்னா கூட, ஓகே நான் போகிறேன் எந்த வழியை பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. அதுதான் குயின் ஆஃப் பென்டகல்ஸ். ஓகே. மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. அப்போ நம்ம திரும்பவும் அதை வந்து புதுப்பிக்க நான் ஆசைப்படலை. ஏன்னா புதுப்பிக்க ஆசைப்படும் போது அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகே. இந்த ட்ரிகர் பண்ணுற நபர்களோட நோக்கம் என்னென்னா, உங்கள் நபர்களை இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போய் இணைக்கிறதா இருக்கலாம், அல்லது இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே இந்த நபர்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணங்களாக கூட இருக்கலாம். ஸோ அதனால கூட இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த நபர்கள் அப்படியே டவர் மூமெண்ட்லேயே வச்சுருக்கலாம் அந்த சுற்றி நிற்கிற நபர்கள். ஏன்னா 3 ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்பவே இன்வால்வாக இருக்குது. அப்போ இந்த நபர்களுமே இந்த இதுலேருந்து இந்த நபர்கள் கைட் பண்ணுறதை தான் இன்னுமே காது கொடுத்து கேட்குறாங்க. ஸோ அதனால என்னமோ இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஆன்சர், உங்கள் கேள்விக்கான ஆன்சர் கொடுக்குறதுல தாமதம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போது காயங்களே இருந்தால் கூட இந்த நபர்கள் ஓகே பரவாயில்ல நான் பார்த்துக்கொள்கிறேன், என்னோடய வாழ்க்கையை பார்த்து நான் நகர்ந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களோட மனசை தேர்த்தி கொண்டு இந்த நபர்களே போகிற மாதிரி இருக்குது. அதாவது மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ கவலைகள் இருக்குது. நான் எட்டி தொட நினைக்கிறேன் ஒன்று, ஆனாலும் என்னோட சுச்சுவேஷன்ஸ் வந்து முடியாமல் இருக்குது. ஸோ அதனால நான் உன்னை விட்டுட்டு நீங்கி போகிறேன் இப்படின்ற மாதிரி கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது. ஓகே. இதுதான் உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ இதில் இருந்து நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதையே இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.